பூஜா, ஜட்ஜ் கேக்குறாருல, சொல்லு. நீ தான பிராங்க் வீடியோ எடுக்க சொன்ன, சொல்லு பூஜா. ஆமா சார், பிராங்க் வீடியோ தான். நான் தான் ரோஹித் கிட்ட சொன்னேன். நான் இவனை கொல்லல சார். இந்த வழக்கில் கொல்லப்பட்டவராக நம்பப்பட்டவர் உயிருடன் வந்ததாலும் தன்னை தன் மனைவி கொலை செய்யவில்லை என்று அவரே சொன்னதாலும் இந்த வழக்கை இந்த கோர்ட் தள்ளுபடி செய்கிறது. பரவாயில்லக்கா. இனி இது போன்ற விபரீத விளையாட்டுகளில் ஈடுபட வேண்டாம் என்று இந்த கோர்ட் இருவரையும் எச்சரிக்கிறது. The court is adjourned. பூஜா, நாங்க தான் சொன்னோம்ல ரோஹித் சாகலன்னு. நம்பினியா நீ? இவனை தூக்கிட்டு வரதா நானும் சங்கிலியும் போனோம். ராஸ்கல் மோப்பம் பிடிச்சி எப்படியோ தப்பிச்சிட்டான். ஆனா அவன் எங்க வந்து சரண்டரானா? அதுதான் பூஜா எனக்கும் புரியல. நீ அவன்கிட்டயே போய் கேளு. நாங்க கிளம்புறோம். சங்கிலி வாடா. என்ன ப்ரோ நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நாம அப்படியே நீங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. சாரி ப்ரோ. எப்படி இருந்தாலும் நான் உயிரோட இருக்கிறது ஒரு நாள் தெரியதான் போகுது. அப்போ பூஜா நிச்சயம் வெளியே வருவாள்ல. அது நடக்கிறப்போ நடக்கட்டும்னு நம்ம பேசாம இருந்தோம்ல. கொஞ்ச நாளாவது இவ உள்ள இருந்திருக்கணும் ப்ரோ. இல்ல சிஸ்டர், அவ எனக்கு பண்ண கொடுமைக்கு சாதாரணமா உள்ள இருந்து வெளில வரக்கூடாது. அவ வெளியில வரட்டும், நான் பாத்துக்கிறேன். இவன் நான் கொலை பண்ண பாப்பா, நான் ஒதுங்கி ஓடணுமா? இருக்கு அவளுக்கு. ரோஹித் ப்ரோ, அதை விடுங்க. இப்ப பூஜா கிட்ட நீங்க டென்ஷனா எதுவும் பேசிக்காதீங்க. மத்ததெல்லாம் அப்புறமா சொல்றேன். ஏன் ப்ரோ? அப்புறம் சொல்றேன்னா அப்புறம் சொல்றேன். ப்ரோ, பூஜா வரா, எப்பவும் போல அன்பா பேசுங்க. ஏன் இப்படி பேசுறீங்கன்னு குழம்பி சாவட்டும். எப்படி இருக்க பூஜா? சாரி பூஜா, நான் அன்னைக்கே வந்திருந்தா நீ இப்படி ஜெயிலில் இருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காதுல்ல. நம்ம பிராங்க் பண்ணுறத பார்த்து சக்தி சிஸ்டரும் வெற்றி ப்ரோவும் கூட கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அவங்களுக்காக நான் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பூஜா. ஆனா இதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு ப்ரோ. அந்த கடவுளால கூட உங்களையும் பூஜாவையும் பிரிக்க முடியாதுன்னு நிரூபணம் ஆயிடுச்சுல. என்ன சக்தி சொல்ற? கரெக்ட் கரெக்ட். பூஜா வா பூஜா போலாம். இவனை கொல்ல பார்த்திருக்கேன். இவன் ஏன் இப்படி பேசுறான்? ஏன் என்ன கோர்ட்ல இருந்து காப்பாத்துனா? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கேன். பூஜா வரேன். ரோஹித், விளையாடுறதுக்கு ஒரு அளவு இல்லையாப்பா? இப்படியா வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுவாங்க? நான் எவ்வளவோ சொன்னம்மா, எங்க கேட்டா பூஜா? வீடியோ எடுத்தாடன்னு சொல்லிட்டா பூஜா. என்ன ஒரு பிடிவாதம். பூஜா, விளையாட்டு வினையாயிரும்னு இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியா? பூஜா, அத்தை உன்னதான் கேக்குறாங்க. இனிமே இப்படி நடக்காத. சாரி.
சாதாரணமா சாரி கேக்குற விஷயத்தை கம்ப்ளைண்ட் பண்ணீங்களே, இப்ப என்ன ஆச்சு? சாரி பூஜா, என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ். சாரி. நீங்க எதுக்கு சிஸ்டர் சாரி கேட்குறீங்க? இந்த வீடியோவை பார்த்தா எல்லாரும் அப்படிதானே நினைப்பாங்க. ஆமா சாரி சக்தி, நான் அந்த கோவத்துல தப்பெல்லாம் என் மேலதான். பூஜா, நீ எவ்வளவு மாறிட்ட தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ் பூஜா. சரி, எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க. என்ன பூஜா, கனவெல்லாம் கண்டு என்னை வீட்டை விட்டு அனுப்பணும், அப்புறம் வெற்றியோட வீட்டுக்குள்ள வரணும். ஆனா இப்ப என்னாச்சுன்னு பார்த்தல்ல, உசுரு ரோஹித் கையில. ரோஹித்தோட கோவத்தை பார்த்தா எத்தனை நாள் உன்னை விட்டு வச்சிருப்பாருன்னு எனக்கு தெரியல. எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. கொலைசியை ட்ரை பண்ணிட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கியா? நான் முதல்ல பொழைச்ச உடனே உன்னை தாண்டி கொல்லணும்னு நினச்சேன். ஆனால் பூஜா, உன் நேரம் நீ ஜெயிலுக்கு போய் தப்பிச்சுக்கிட்ட. எப்போதான் நீ ரிலீஸ் ஆகி வருவன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். நீ இவ்வளோ ஈஸியாக செத்தா நல்லா இருக்காது. உன்னை இப்படி தாண்டி கொல்லணும். நான் தூக்கத்துல கொண்டு நல்லா இருக்காதுரி. நீ எப்படி என்கிட்ட சொல்லிட்டு என்ன கொலை பண்ணியோ அதே மாதிரி உன்னை கொன்னாதான் என் மனசாரும். பூஜா, பூஜா, ஏண்டி
கட்டின புருஷனை கொடூரமா கொலை பண்ணிட்டு உனக்கு தூக்கம் கேக்குதா? நீ தூக்கத்திலே செத்தா உனக்கு தெரியாதுன்றாலதான் நானும் உன் ஸ்டைல் ஒன்று சாவடிக்கிறேன்டி. சாவடி. நீயா இந்நேரத்துக்கு இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? இந்த நேரத்துல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது வந்து என்ன கனவா? தெரியும்டி, நீ எப்படியும் கனவு கண்டு பயந்து எந்திரிச்சு வெளியில வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன உளறிட்டு இருக்க? ஏன் பூஜா மறைக்கிற? உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. கேசிலே அவ்வளோ வேர்த்திருக்க. முகத்தை தொடச்சுக்கோ. என்ன ரோஹித் ப்ரோ உன்னை கொத்தியால சதக்குன்னு குத்துனாரா? நீ அப்படியே செத்து போயிருப்பியே. ஏய், என்ன டென்ஷன் பண்ணாம பேசாம போயிரு போ. பூஜா, நீ பொண்ணு வேலைக்கு ரோஹித் ப்ரோ உன்னை கொன்னா கூட தப்பு இல்ல. ஆனா உன் நல்ல நேரம். ரோஹித் ப்ரோ ஒரு ஜென்டில்மேன், அதனால நீ தப்பிச்சிட்ட. ஆனா ரோஹித் ப்ரோ எப்பவும் அப்படி இருப்பார்னு சொல்ல முடியாது. இதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு என் செல்ல குட்டி. லூசு. முதல்ல இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். Bye. Hi Pooja. Happy morning. சரி வா போலாம் வா. எங்க? நான் வான்னு சொல்றேன்ல, வா போலாம். ஐயோ, அதான் எங்கன்னு கேக்குறேன். எங்கன்னு சொன்னாதான் வருவியா? அதுல நீயா வந்து கூப்பிடுறல, அதான் கேக்குறேன். அதான் நான் போகும்போது சொல்றேன். போ பூஜா, போ 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 போ. இவன் எதுக்கு அவளை கூட்டிட்டு போறான்னு தெரியலையே. வா. ஐயோ ரோஹித், எங்க போறோம்னு சொல்லு. எதுக்கு பயப்படுற பூஜா? நான் உன்னை என்ன பண்ண போறேன்? நான் கூட வா, உனக்காக ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாம் உனக்கு போக போக புரியும். வா. ஐயோ வா பூஜா, உட்காரு பூஜா. ஏன் வெற்றி, ரோஹித் ஏன் இப்படி ஆரம்பிச்சிட்டாரு? ஐயோ, இவன் எதுக்கு இப்ப கோவமா கூட்டிட்டு போறான்னு தெரியலையே. முதல்ல வாடா, ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் காப்பாத்தலாம். வா.
பூஜா சாவறதா இருந்தா சாவட்டும். ஏய் லூசு, பிரச்சனை ரோஹித்க்கு தான்டா. உன் ஃப்ரெண்டு ஜெயிலுக்கு போனா பரவாயில்லையா? ஐயோ, நான் இதை யோசிக்கவே இல்லையடி. வா 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 போலாம் வா. ப்ரோ ப்ரோ ப்ரோ. ஐயோ, ஏய் போய்ட்டான்டி. என்னடி இவ்வளவு அவசரமா இருக்கான்? சரி நீ முதல்ல போய் கார் எடுத்துட்டு வா. சீக்கிரம் வா. இவன் ஏன் என்னை காப்பாத்தணும்? இப்ப எங்க கூட்டிட்டு போறான்? ஒன்னும் புரியலையே. ஒருவேளை நம்ம பண்ண மாதிரி இவனும் என்ன கொல்ல போறானோ? என்னாச்சு ரோஹித்? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சொல்கிறேன். ஆமா, இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? அதுவா? சஸ்பென்ஸ். சஸ்பென்ஸா? வெயிட் பூஜா, உனக்கே புரியும். இறங்கு. இங்க எதுக்கு? இறங்குன்னு சொல்றேன்ல, இறங்கு. இல்ல. இறங்கு பூஜா. ரோஹித், இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? சஸ்பென்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தியே. இதுதான் அந்த சஸ்பென்ஸ். ரோஹித், விளையாடாத. நான் எதுக்கு கோர்ட்ல உனக்கு ஆதரவா பேசணும்? உன்னை காப்பாத்துறதுக்கா? உன்னை காப்பாத்தினா லூசா? ஏய் பூஜா, நீ ஜெயிலுக்கு போயிட்டா உன்னை நான் எப்படி கொல்றது? என் கையால தான் உன்னை கொல்லணும். அதுக்காக தான் கோர்ட்ல நான் அப்படி பேசினேன். ரோஹித், வேண்டாம் ரோஹித், நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். ப்ளீஸ் என்னை விட்டுரு ப்ளீஸ். தெரியாம பண்ணிட்டியா? ஒருத்தரை மலையில இருந்து தள்ளி கொல்றது உனக்கு தெரியாம பண்ற விஷயமா? அப்போ நான் ஒண்ணு பண்றேன். உன்னை தெரியாம கொலை பண்ணவா? ரோஹித், ரோஹித் ப்ளீஸ் ரோஹித், தயவு செஞ்சு என்னை விட்டுரு ரோஹித் ப்ளீஸ் ரோஹித். உன்னெல்லாம் விட முடியாது. ரோஹித் என்னை விட்டுரு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் தெரியாம பண்ணிட்டேன் ப்ளீஸ் விட்டுரு. நான் பண்ணது தப்பு தான், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். வேண்டாம் ரோஹித் ப்ளீஸ் ப்ளீஸ். சாரி ப்ளீஸ் 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 ரோஹித். ரோஹித் ப்ளீஸ். வேண்டாம் ரோஹித், வேண்டாம் ரோஹித் ப்ளீஸ் 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 ப்ளீஸ். என்னாச்சு பூஜா? என்னாச்சுன்னு கேக்குறல்ல? ஒண்ணு இல்ல. இப்ப நம்ம எங்க போறோம்னு மட்டும் சொல்ல. சொல்றேன். முதல்ல நீ கொஞ்சம் இறங்கு. இறங்கு சொல்றேன். ரோஹித், எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம வீட்டுக்கு போலாமா? அட, அதுக்குள்ள போலான்னா என்ன அர்த்தம்?
நான் இன்னும் சஸ்பென்ஸ் உனக்கு சொல்லவே இல்லையே. என்ன சஸ்பென்ஸ்? ஒரு நிமிஷம் அங்க பார். ஒரு நிமிஷம். Thank you. I love you. என்ன பாக்குற? வாங்கிக்கோ. நம்ம நியூலி மேரிட் கப்பிள். லெட்ஸ் என்ஜாய். வாங்கிக்கோ. இத சொல்றதுக்காகவா என்ன இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்த? நீ தானே பூஜா சொல்லுவ உனக்கு த்ரில்லிங்னா ரொம்ப பிடிக்கும்னு. அதுக்காக தான் இதெல்லாமே. எப்படி நான் கொடுத்த சர்ப்ரைஸ்? சூப்பர் ரோஹித், நல்லா இருக்கு. நீ இன்னும் ஐ லவ் யூ சொல்லவே இல்லையே. நான் சொல்லிட்டேன்ல. சொல்றேன். ஐ லவ் யூ டு ரோஹித். சூப்பர். போலாமா? ஏய் பூஜா, நான் உன்னை கொன்னுருவேன் நீ பயந்து நடுங்கின பத்தியா? அதை பார்க்க தாண்டி நான் எவ்வளவு தூரம் கூப்பிட்டு வந்தேன். இது போதும். அடுத்து நடக்க போறதுல இன்னும் கன்ஃபியூஸ் ஆக போற. வெற்றி ப்ரோ, இனிமே தான் நம்ம ஆட்டம் ஆரம்பிக்கணும்.